நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடைக்கு சென்றேன். சில காய்கறிகள் வாங்கினேன். எனக்கு கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு சாப்பிட வேண்டும் என்று வாங்கினேன். பார்க்க தற்பொழுது விளைந்த கிழங்காக இருந்தது. அந்த கிழங்கை வாங்கி வந்து நான் சமைத்தேன். புளி மற்றும் மசாலாக்கள் தேவையான அனைத்தும் சேர்த்து புளிக்கிழங்கு சமைத்து காலையில் வைத்த குழம்பினை மதியம் சாப்பிட்டேன். ஏனென்றால் இந்த கிழங்கில் கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கும். அடடா, என்னால் முடியவில்லை, அவ்வளவு அரிப்பு இருந்தது. இதற்கு காரணம் என்ன என்று எனக்கு புரிந்தது. அதற்கு காரணம் புதிதாக வாங்கிய கிழங்கினை உடனே குழம்பு வைத்ததுதான் காரணம். ஒரு வாரம் முன்பு சந்தைக்கு வந்த வாடிய கிழங்கை வைத்து வாங்கி சமைத்து சாப்பிட்டால் அரிப்பு எதுவும் இல்லை. நீங்களும் சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு வாங்கும் பொழுது வாடிப்போன கிழங்கை வாங்கி சமைத்து சாப்பிடுங்கள். அதில் அரிப்பு குறைவாக இருக்கும். அதற்காக முற்றிலும் வாடிப்போன கிழங்கை வாங்காதீர்கள். அதில் ஒன்றும் இருக்காது, வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். இது போன்ற பயனுள்ள குறிப்புகள், பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள எனது சேனலை பின்தொடருங்கள். நன்றி நண்பர்களே.